அல்லேலூயா. சற்று நேர தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 122 சங்கீதம் 1 வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். உன்னதரும் உயர்ந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியமாயிருக்கிற நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆலயத்தின் மேல் நம்முடைய வாஞ்சை என்ற தலைப்பில் கர்த்தர் வார்த்தையை கவனிக்க போகிறோம். ஒரு வருடத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமை. அதுல முதல் உயிர்த்தெழுதலிலே சபை வந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே என்கிற தேவ பக்தனோடு தேவன் ஒரு உடன்படிக்கையை மனிதனுக்கு எழுதி கொடுத்து சொல் என்று சொன்னார். 6 நாள் உங்க எல்லாருடைய நாள். 7ஆம் நாள் அது மனமகிழ்ச்சி நாள். அந்த நாளில் ஒருவரை அல்லாமல் வேறொரு ஆராதனை வேண்டாம் என்று படிப்பிக்கிற புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். ஆனால் அது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்த பொழுது மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அவர்கள் கல்லறைக்கு முன்பதாக சென்ற பொழுது கல்லறை திறந்திருக்கிறது. அப்படி அந்த ஆராதனையை நாம் ஒரு உயிர்த்தெழுதலின் ஆராதனையாக மாற்றி வாரத்தின் முதல் நாள் தேவாலயத்திற்கு வந்து தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படி ஒரு ஆண்டுக்கு உயிர்த்தெழுதல் என்ற சண்டே வருகிற நாள் என்பது 52 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சபையோடு கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே, 2024 என்ற ஒரு ஆண்டை நான் உனக்கு தந்தேன். இந்த 52 ஞாயிற்றுக்கிழமையில எத்தனை ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் என்று ஒன்று நம்ம சுய பரிசோதனை செய்ய போகிறோம். எத்தனை விருந்து வீடு, எத்தனை இளவு வீடு, எத்தனை மருத்துவமனை என்று சொல்லி கடந்த 52 ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஓடினோம். அது கூட அந்த வாரத்தில் எல்லா நாளும் வேலை செய்து வீடு சரியா இயங்கலன்னு சொல்லி அன்றைக்கும் வேலைக்கு போனவர்கள் நமக்குள்ளே உண்டு. ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்ன பொழுது, எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். நீங்க உங்க வீட்டில் ஒரு விருந்தாளி வராங்க, உங்க கூட படித்தவங்க பாலிய நண்பர் வருகிறார்கள், அல்லது உங்க சித்தப்பா பெரியப்பா வந்துட்டாங்கன்னு சொன்னா வீட்டில் எவ்வளவு சந்தோஷம். ஆனால் ஆலயத்துக்கு போக சொல்ல அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கிறதா என்று இந்த வருடத்தின் முதல் உயிர்த்தெழுதலின் நாளிலே சபை கிட்ட கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய ஆலயம் என்ன? ஆலயத்தினுடைய மகிமை என்ன? ஆலயத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி மிக ஆழமான 5 காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு கைமாறி கொடுப்பதற்கு ஜெபத்தோடு இந்த காலையிலே உங்களிடத்தில் நிற்கிறேன். ஒரு காலத்திலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் ஆண்டுக்கு ஒரு முறை போவார். ஜனங்கள் தருகிற தங்கள் செய்த பாவங்களுக்கு தக்கதான பலிவஸ்துக்களை கொண்டு வருவார்கள். பலிவஸ்துக்களை தேவ சமூகத்தில் அவர் கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த பலிவஸ்துக்களை ஏற்றுக்கொண்டவர் கடைசி ஆதாம் என்பவர்.
அந்த பலிகளை எல்லாம் தூக்கி தூர எறிந்து சிலுவையிலே தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி, இனி பலி வேண்டாம், தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை என்கிற ஸ்தோத்திர பலி போதும் என்று அவர் நமக்கு அச்சாரமாக்கி சென்றார். இந்த ஆண்டில் ஒரு பொருத்தனை சபை எடுக்கலாமா? இந்த ஆண்டு சபை ஒரு தீர்மானத்துக்குள்ளே வரலாமா? பலவீனங்களை தவிர்த்து, வியாதி தவிர்த்து, இந்த 52 ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் குடும்பமாக தேவ சமூகத்தில் காணப்படுவேன். அதுவும் ஆராதனைக்கு ஒரு குறித்த நேரத்தில் 5 நிமிடத்திற்கு முன்பதாக ஆலயத்துக்கு வருவேன். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு சபையை தேவன் இந்த ஆண்டு எதிர்பார்க்கிறார். இந்த ஆண்டிலே நான் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கையில் வாங்கிட்டீங்க. உங்க தனிப்பட்ட வாக்குத்தத்தம் உங்களுக்கு கையில கிடைச்சாச்சு. ஒருவேளை நீங்கள் உபவாசித்து ஜெபித்து தேவ பாதத்தில் காத்திருந்து இதுக்கு மேல ஒரு வாக்குத்தத்தத்தை கூட நீங்கள் பெற்றிருக்கலாம், சந்தோஷம். ஆனால் ஆலயத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே நமக்கு என்ன உண்டாகணும்? மகிழ்ச்சி. நான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்துக்கு வர சொல்ல உங்க முகத்தை பார்க்கிற ஒரு கிருபை உங்க பாஸ்டருக்கு தந்திருக்கிறாரு. வாடின முகத்தோட, துக்க முகத்தோட, ஏன் போகிறேன் என்று வருகிறதை எல்லாம் விட்டுட்டு இந்த தேவாலயத்துடைய கேம்பஸில் ஏற சொல்ல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாய் மகிழ்ச்சியோட எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். அதனால் இன்னைக்கு காலையில் இந்த 5 காரியங்களை ஆலயத்தினுடைய வாஞ்சை குறித்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். வாசியுங்கள். 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருக்கிற அனுபவம் இந்த ஆண்டு என் சபை மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வருடத்தின் 365 நாள், ஒரு 1.25 வருஷம் திகை சொல்லதான் 1000 நாள் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்கள் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே இது சங்கீதக்காரன். எத்தனை பேர் இந்த ஆலயத்தினுடைய வாசலில் காத்து கிடந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேண்டாம், உள்ள வந்து ஜெபிச்சவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது கணவன் மனைவி பிள்ளைகளாக இந்த இடத்துல வந்து காத்து கிடந்தவங்க எத்தனை பேர்? இந்த ஆண்டுல நீ எதிர்பாராத, நீ இதுவரை அனுபவித்திராத சில நன்மைகளை சிறந்திருக்கும்படி உன் கையில ஒரு காரியத்தை, வாக்குத்தத்தத்தை உன் கையில தந்திருக்கிறேன். என் வாசற்படியில் நின்று காத்து கிடக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களை இந்த ஆண்டிலே சபைக்குள்ளே வந்து தேவனை தரிசிக்க, தேவனை ருசிக்க, தேவனோடு சம்பாட்சிக்க, தேவ சமூகத்தில் ஜெப விண்ணப்பங்களை தூபமாய் எடுத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்களை நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா உங்களை இந்த தேவனுக்கு, இந்த தேவாலயத்தினுடைய வாசற்படியில காத்திருக்கிற ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குடும்பக்காரங்களுக்கு வேண்டி எவ்வளவு ஓடணும், நண்பனுக்கு வேண்டி எவ்வளவு ஓடணும். பல இடத்துல வெட்கப்பட்டு அவர்களால் நின்ற ஸ்தானத்தில் இவரிடத்தில் வந்தவர்களை ஒருவனையும் அவர் கைவிடுவதில்லை.
அதனால் இன்னைக்கு காலையிலே ஒரு பொருத்தனையோடு இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க புறப்படணும். 1000 நாளை பார்க்கிலும் 1000 நாட்களை உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. இன்னைக்கு இது ஒரு கிரேட் டே. இது பண்டிகையை காட்டிலும் ஒரு பெரிய நாள். இது எங்க அப்பா எனக்காக உங்களுக்காக ரட்சிப்பை இலவசமாய் தந்து மரித்த இடத்திலிருந்து உயிர்த்தெழுந்து இதோ அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லியும் என்னை தொடாதே, என் பிதாவின் இடத்தில் நான் இதுவரை போகவில்லை என்று சொன்ன இயேசு சொன்ன உயிர்த்தெழுதல் நாளாகும் இந்த நாள். அந்த நாளில் அவர் வாசற்படியில் காத்து கிடக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். நம்பர் 2, 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி. தாவீதின் காலத்தில் ஆலயம் கிடையாது, சலமோனின் காலத்தில் ஆலயம் கிடையாது, யாக்கோபனுடைய காலத்தில் ஆலயம் கிடையாது, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலும் ஆலயம் கிடையாது. ஆலயம் இல்லாத பொழுது ஒருவனுடைய இருதயத்தில் பரலோகத்தின் தேவன் ஒரு சிந்தனையை வைச்சாரு. கர்த்தர் தங்கி தாபரிப்பதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஆசரிப்பு கூட போதாது, அவர்களுக்கென்று ஆலயம் வேண்டும் என்ற ஒரு இருதயத்தில் ஒருவனோடு கர்த்தர் ஏவினார். அவன் எல்லா பணிமுட்டுக்களை எல்லாம் சேமித்தான். ஆனா அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது, நீ எனக்கென்று ஆலயத்தை கட்டக்கூடாது. உன் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய சலமோனை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டினார். இப்ப சலமோன் ஆலயத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்து ஆடி பாடுகிறான். நான் அது பின்பகுதியில் கொண்டு வருகிறேன். இப்போ ஒருத்தன் கேட்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். இந்த வருஷத்தால் எத்தனை ஜெப ரிக்வெஸ்ட் நீங்க பண்ணிருப்பீங்க தெரியுமா? அது வேணும், இது வேணும், அது தாரும், இது தாரும் என்று கேட்டமல்லவா? உங்க கணவன்கிட்ட பலது கேட்டீங்களா? உங்க மனைவி கிட்ட கேட்டீங்களா? உங்க பிள்ளைகிட்ட கேட்டீங்களா? உங்க போதகர்கிட்ட கேட்டீங்களா? இன்னைக்கு காலையில கர்த்தர் கேட்கிறாரு, தாவீதினுடைய ஜெபம். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி. பாஸ்டர் முகத்தை பார்க்க வரீங்களா? இல்ல இதுல யாரு விலை உயர்ந்த செயின் போட்டிருக்காங்கன்னு பார்க்க வரீங்களா? யாரு பட்டு சேலை கொடுத்திருக்காங்க, கையில இப்படி ஆராதிக்க சொல்ல யாருடைய கையில பெரிய வளையல். அடுத்து வேற என்ன, ஆம்பளை என்ன போடுவோம்? சத்தம் போட்டு சொல்லுங்க. எஸ். இன்னைக்கு ஆலயத்துக்கு ஏன் வரணும் தெரியுமா? அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்ஸ், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அவருடைய மகிமையை எத்தனை பேர் பார்த்து போகிறீங்க? அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி, ரிசர்ச். ஆலயத்துக்கு வந்த ஒரு ஆள் மைக்கு பிடிச்சு சொல்லுதாரு, வியாதியாயிருந்தேன், ஜெபம் பண்ணினேன், சபையோடு உபவசித்தேன், விடுதலை பண்ணினார். கடப்பிரச்சனையில் இருந்தேன், அதிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்தார். சமாதானம் இல்லாம இருந்தேன், சமாதானம் தந்தாரு. இது ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு லெபார்டரி என்பது தேவாலயத்தை இந்த தாவீது வர்ணிக்கிறார். அவருடைய மகிமை எத்தனை பேர் என்ஜாய் பண்ணுகிறீங்க? அவரை எப்படியெல்லாம் ஆராய்ச்சி, அவர்கிட்ட வந்தா சமாதானம் உண்டு, அவர்கிட்ட வந்த நித்திய நம்பிக்கை உண்டு, நித்திய வாழ்வு உண்டு. ஆராய்ச்சி செய்யும்படிக்காகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டா மாடை அவுத்து விட்டுட்டோம்னு சொன்னா அடுத்த வாரம் அல்லாமல் நம்ம மக்களை தேவாலயத்தில் பார்க்க முடியாது. காரணம், மகிமையை இங்க பார்க்கல, அவர் ஆராய்ச்சி பண்ணல,
நானும் என் குடும்பமாக கஷ்டப்பட்ட நேரத்தில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த ஆலயத்தில் வெடித்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தந்தார். குடும்பத்தை நல்லாக்கி வச்சிருக்கிறார், பிள்ளைகளை நல்லாக்கி வச்சிருக்கிறார், குடும்பம் சமாதானமாக வாழ்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணி மகிமையை கண்ட ஒருவனுக்கு இந்த ஆலயத்துக்கு வராமல் இருக்க முடியாது. கரங்களை தட்டி ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்க தங்குவேன்? அதனால் சபையே, விசுவாச குடும்பமே, பரிசுத்தாவியானவர் பேசுகிறார், ஆலயத்தில் தங்கி இருந்தால் சமாதானம். ஆலயத்தில் தங்கி இருந்தால் நீங்க நினைச்சதை விட நன்மை தருவார், சமாதானமான வாழ்வு தருவார். இதற்கு உங்களை கர்த்தர் அழைக்கிறார். நம்பர் 2, ஆலயத்தில் தங்கி இருக்கிறது என்ன செய்யணும்? நாட வேண்டும். 10 நிமிஷம் பிரசங்கம் முடிஞ்ச ஓவர் ஆயிட்டுனா இந்த வாட்சியை பாட்டு நீங்க காட்டுகிற பாஸ்டர் இதை பார்த்தாவது சீக்கிரம் பிரசங்கத்தை நிறுத்துங்க. இந்த நல்ல காலையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசுகிறார், விசுவாச குடும்பங்களோடு பேசுகிறார். நீ கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கினால் இந்த ஆண்டு வரலாறு உங்க குடும்பத்தின் மாற்றி எழுதப்படும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்பர் 3, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-37. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்திருந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். கரங்களை தட்டி. ஆலயத்தை விட்டு 3வது நீங்காமல் இருந்த ஒரு பெண்மணி. அவளுடைய பின்னணியை 3 காரியமா விரிப்பிரிக்கிறது. நம்பர், ஆசேருடைய கோத்திரத்தில் உள்ளவள், பானுவேலின் குமாரத்தி, தீர்க்கதரிசி. அவள் தன்னுடைய நல்ல கன்னி பிராயத்தில், என்னதுல வாலிபத்தில், புருஷனை அறியாத பிராயத்தில் அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தாளாம். 7 வருஷம். எத்தனை வருஷம்? கல்யாணமாகி 7 வருஷம் கணவனோடு வாழ்ந்திருந்தவள். இப்போ வயசு 84. அவ பேர் தான் அன்னாள். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள அண்ணா அல்ல, இது புதிய ஏற்பாட்டில் உள்ள அண்ணா. அவள் வயது சென்றவளாயிருந்தாலும் அவளுடைய இடம் என்பது தேவனுடைய ஆலயம். இடக்கிடைக்கு இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் சில நேரத்தில் சண்டை வரும், அபிப்பிராய வித்தியாசம் வரும். அபிப்பிராய வித்தியாசம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பைபிள் எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி எங்கே வந்துடணும்? இதுக்குள்ளே வந்துடணும். இங்கே வந்தால் உங்களை எங்கேயும் கொண்டு போகாது. இது இங்கே தான் இருக்கிறீங்களா? சண்டை வந்துச்சா இனி இந்த வருஷத்துலேருந்து செய்யணும், எங்கே ஓடணும்? இங்கே வந்துடணும். இங்கே வடிக்கிற கண்ணீர் ஒரு துருத்தியில் சேர்மிக்கப்படும். துருத்தி ஒரு நாள் நிறையும். என்னைக்கு என் கணவன் நல்லவன்னு சொன்ன உங்க மனைவி இப்போ உங்களை பார்த்து என் கணவன் கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதே மாதிரி 2 சைடுல நடக்க போகுது. ஒரு 84 வயதுள்ளவள் கன்னி பிராயத்திலே அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறாள். 7 ஆண்டுகள் குடும்பமாய் வாழ்ந்து தன் கணவன் மரித்தாலும் அவள் தன்னுடைய விதவையாயிருந்தாலும் அவள் ஒரு இடத்துல வந்து தங்கி நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்து கிடக்கிறதை இந்த பைபிள் சொல்லுது.
இந்த ஆண்டுல கர்த்தர் ஏன் சபை மக்களை எதிர்பார்க்கிறாரு? இப்படிப்பட்ட சில அண்ணாக்களை ஆண்டவர் சபையிலே எழுப்ப போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி ஒரு லிஸ்ட் இல்லாம, ஆண்டவருடைய சமூகத்தில் யாருடைய உந்துதல் இல்லாம, எனக்கு நேரம் கிடைக்க சொல்ல, சமாதான கேடு வர சொல்ல, நிம்மதி இழக்க சொல்ல, வியாதிப்பட சொல்ல, என்னுடைய தேவாலயத்தில் ஒரு அன்னாளை போல நான் காத்து கிடப்பேன்னு எத்தனை பேர் பொருத்தனை பண்ணுவீங்க? செய்து பாருங்க. இந்த வருஷத்தினுடைய ரிசல்ட் வேற லெவல், வேற லெவல். அதனால் சபையே, விசுவாச குடும்பமே, இன்னைக்கு இங்க நிற்கிற உங்களுடைய போதகர் இந்த ஊருக்கு வர சொல்ல, இந்த சபைக்கு ஒரு அட்ரஸ் இல்லை, ஒரு லேபிள் இல்லை. ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள ஒவ்வொரு பணிகளுக்கு பின்னாக ஒரு பாஸ்டர் என்ற நிலையை எல்லாத்தையும் தூக்கி தூர எறிஞ்சி சாந்து குலைக்கவும், இதுக்கு தண்ணி ஊத்தவும், இதுக்கு மேல எல்லா வேலைகளுக்கு ஓடின பொழுது பரலோகத்தின் தேவன், உலகம் அறிய செய்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். நேரம் கிடைக்க சொல்ல எல்லாம் இந்த இடத்துல வந்து பாதுகாத்து, இந்த இடத்துல வந்து தேவ சமூகத்தில் என்னென்னலாம் தீர்மானம் என்ன செய்யணும்னு நினைச்சேனோ, எதெல்லாம் செய்யணும்னு விரும்பினேனோ, அதெல்லாம் செய்வதற்கு இந்த கரத்தை திராணிப்படுத்தினார், திருப்திப்படுத்தினார். இன்னைக்கு உலகறிய இந்த சபையை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு உங்களை, சரித்திரத்தை, உங்க வீட்டினுடைய நிலைமையை மாற்ற விரும்புகிறார். ஆலயத்தில் யாராக நீங்காதிருக்கிற 84 வயசாயிட்டும் அவளுக்கு நீங்காம ஒருவரை உபவசித்தாள், இரவு பகல் உபவசித்தாள், ஜபம் பண்ணினாள், ஆராதனை செய்தா. அவளை காணர் பண்ணி இந்த பைபிள் லூக்கா என்கிற வைத்தியர் எழுதி வைத்திருக்கிறார். ஏற்றெடுக்க தயாரா? இந்த வருஷத்தில் ஏற்றெடுக்க தயாரா? நோ லிஸ்ட். எந்த வீட்டினுடைய லிஸ்ட் இல்ல. அதுல 5 மணிக்கு இந்த கதவை நான் தட்டுவேன். எத்தனை பேர் பொருத்தனை பண்ண போறீங்க? 10 மணிக்கு கதவை தட்டுவேன், ஆலயத்தை திறப்பேன். என் கஷ்டத்தை, என் கூட வேலை பார்க்கிறவங்க சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க, என் குடும்பத்தில் தெய்வத்தை அறியாத நிம்மதி இல்லாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் மலையாளத்தில் சொல்றேன், இடுவில், தமிழ்ல திறப்பின் வாசலில் நிற்பேன் என்று எத்தனை பேர் இந்த வருஷம் பொருத்தனை பண்ண போறீங்க? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் தேவாலயத்தை விட்டு இந்த ஆண்டுல நீங்க மாட்டேன். தேவாலயத்தை விட்டு நீங்காம இருந்து பாருங்க, உங்க பிள்ளைகள் சொல்லுபடி கேட்கும். அடிக்கடி உங்க பிள்ளைகளுக்கு பலவீனம் வராது. நீங்காம இருங்க. இது கர்த்தர் வார்த்தை. 4வதாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தூணாக்குவேன். எல்லாரும் என்ன பாருங்க, வெற்றி பெற்றவனை மாத்திரம் ஆலயத்தில் என்னதாக்குவேன்? தூணுக்குள்ள விசேஷ குணம் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எல்லாம் பாம்பன் பாலத்தை கடந்து போனோம். பாம்பன் பாலத்தை, அந்த பாலத்தில் நிற்க சொல்ல, பஸ் போக சொல்ல என்ன வந்துச்சு? ஒரு ஷிவரிங், ஒரு குலுக்கம். ருசிங்களா? இன்னைக்கு காலையில் அவ்வளவு பாரமான வாகனங்கள், எத்தனை பேர் நடந்தாலும் ஒரு தூணு உங்களை எல்லாரையும் விழாதபடிக்கு பிடிச்சு நிறுத்துகிறது போல சபையில் உங்களை நான் யாரா நிறுத்துவேன்? யாரை நிறுத்துவேன்? அதான் முக்கியம். ஜெயம் கொள்ளுகிறவன், பாவத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன், விபச்சாரத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன், துன்மார்க்கத்திலிருந்து ஜெயம் கொள்ளுகிறவன், அவனை தான் நான் தேவாலயத்தில் என்ன கொண்டு வைப்பேன்? தூணாக நிறுத்துவேன். அவன் இந்த சுமையெல்லாம் அவன் தலையில பிடிச்சு வாங்குவான். ஐயோ, சபையில பரிதபிக்கக்கூடிய மக்கள், சமாதானம் இழந்தவர்கள், நிம்மதி இழந்தவர்கள்,
ஆறுதலற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவருடைய எல்லா சுமையும் நான் ஒரு தூணாக நிற்பேன். ஒரு காலத்தில் சபையின் மூப்பர்கள் தேவ பாதத்தில் காத்து கடந்து ஜெபித்த ஜெபமும் முழங்காலும் அந்த சந்ததிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஐயாமாரே, அம்மாமாரே, சில இரவுகள் தூங்க போன தூக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க சுகமா வாழ்ந்தீங்க. ஆத்துமாவை குறித்த பாரம், சபையில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த பாரம். எவ்வளவு பேர் வழி விலகி போறாங்க தெரியுமா? சபையில எத்தனை பேர் சாட்சியை கெடுக்கிறாங்க தெரியுமா? இந்த உத்தரவாதத்தை யார் ஏற்றெடுப்பா? நான் ஜெயம் கொள்ளுகிறவனை மாத்திரம்தான் அவனை ஆலயத்தில் யாராக்குவேன்? தூணாக்கு. ஏதோ கடமைக்கு வந்த பைபிள் எடுத்துட்டு வர சொல்ல ஒரு ஸ்டைலு. இந்த பாருங்க, இந்த பசங்க ஸ்டைலுக்கு வேண்டாம், உங்களை தூணாக்க விரும்புகிறார். வாலிப பிள்ளையே, இந்த ஆண்டு நீ சபைக்கு தூணாக்கப்பட போகிறாய். பொறுப்பு கொடுத்தவங்க மாத்திரம் இல்ல, பொறுப்பு கொடுக்காத எல்லாரும் உங்களை ஆண்டவர் தூணாக்க விரும்புகிறார். ஏற்றெடுக்க தயாரா? ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதில் நின்று அவன் ஒரு காலும் என்ன செய்ய மாட்டான். நீங்க தூண் ஆகிட்டீங்கன்னா நீங்க அங்கிருந்து என்ன செய்ய முடியாது, அடர்த்தி மாற்ற முடியும். முடிச்சுன்னா பில்டிங் கீழே விழுந்துரும். என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தில் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் என்ன செய்வேன். ஐயோ, இந்த பிரதரை பொய் இல்லாம வேற ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனா இப்ப என்ன செய்ய மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டாரு, திருட மாட்டாரு. இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வருகிறவங்களை, சபையோடு நெருக்க உள்ளவங்களை தூணாக நிறுத்துவேன். இந்த மார்பில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை இந்த ஆண்டு சபைக்கு தூணாக மாற்றுவீர். எனக்கு சில தாளந்துகளை தந்திருக்கிறேன். பாடக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய, ஆலோசனை கொடுக்கக்கூடிய, ஒத்து எல்லா மனசோடு சேர்ந்து போகிற ஒரு மனசை தந்திருக்கிறீங்க. அதை வச்சு இந்த ஆண்டு நான் தூணாக மாறணும் அப்பா. என் போதகரோடு, என் தேவனோடு சேர்ந்து நான் ஒரு ஆறா மாறணும். சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இவ்வளவு நாள் நான் ஒரு துரும்பாக இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்ன பார்த்து சொல்றார், நான் இந்த ஆண்டு உன்னை தூணாக சபைக்கு நிறுத்துவேன். என்னாக? தூணாக நிறுத்துவேன். அல்லேலூயா. என்னதான் மாத்துவேன்? தூணாக மாத்துவேன். கடைசி ஒரு காரியத்தில் 4 வசனத்தில் பிரசங்கம் முடிகிறது. 84ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது. என் இருதயம், என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை கம்பீரிக்கிறது. கரங்களை தட்டி நல்ல வேலை, செங்கோட்டையில் ஒரு சினிமா தியேட்டரும் இல்லை. என்னது இல்லை? ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆனா பாஷா அங்க இல்லாட்டே நாங்க திருநெல்வேலிக்கு போயிடுவோம், நாங்க தென்காசிக்கு போயிடுவோம். அவ்வளவு ஒரு சினிமா பார்க்காம வாஞ்சையே இல்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில். இன்னைக்கு காலையில என் ஆலய பிரகாரங்களில் என்னென்ன வேலை இருக்கிறதோ, எங்க பாஸ்டர்ட்ட ஆலோசனை கேட்க மாட்டேன், நானே வருவேன். எந்த ஃபேனில் தூசி இருக்கோ அதை நான் தொடப்பேன். என் ஆலயத்தில் உபவாச கூட்டத்துக்கு முன் அனுப்பேன், சமைப்பதில் முன் அனுப்பேன், எங்க பாஸ்டரோட பாஸ்டம்மாவோட ஜெபத்தில் கைகோர்த்து அவங்க கூட நிற்பேன். என் ஆத்துமா கர்த்தருடைய
தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீரிக்கும். ஆலயத்து மேல யாரு வாஞ்சையா இருந்தாங்களோ, ஆலயத்தோட எவ்வளவு நட்பு வச்சாங்களோ, ஊழியக்காரனோடு எந்த குடும்பம் ஐக்கியம் வச்சோ, அந்த குடும்பத்தின் வரலாறு மாற்றப்பட்டது. ஆமென். அந்த சரித்திரத்தை மாற்றி இருக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த கிஃப்ட் தர விரும்புகிறார். இந்த ஆண்டு இவ்வளவு வருஷம் இருந்ததை விட நான் என் சபையோட, என் ஊழியக்காரனோட நான் 100% கைகோர்த்து அந்த வாஞ்சையின் பிரகாரமாக என் சபையோடு ஓடுவேன். இதுவரை என்னென்ன தடைகள் இருக்கிறதோ இந்த ஆண்டு தடைகளை உடைத்தறிந்து கட்டாத வீடு கட்டப்படும், வாங்காத தோப்புகள் வாங்கப்படும் என்பதை இந்த காலையில் பகிரங்கமாய் சொல்லுகிறேன். தடையை உண்டு பண்ணுகிற, தடையை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உங்களுக்கு கனெக்ட் இல்லாம ஆக்குகிற சத்துருவை இந்த வருஷம் நீங்க தோற்கடிக்க போறீங்க. ஆமென். சங்கீதம் 26:8. சங்கீதம் 26:8. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். ஹலோ, இந்த ஆலயத்தில் அவருடைய பிரசன்ஸ், வாசஸ்தலம், அவர் தங்குகிறார். இந்த ஆலயத்தினுடைய மகிமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 2000 டிசம்பர் 19 தொடங்கின ஜெபம் ஒரு தடையில்லாதபடிக்கு நீண்ட 24 வருஷம் முடிச்சு 25 ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். எவ்வளவு விண்ணப்பங்கள், எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு ஆண்டவர் சமூகத்தில் நன்மை பெற்ற சாட்சிகள், எவ்வளவு சத்திய வார்த்தைகள் இந்த தேவாலயத்திலிருந்து புறப்பட்டிருக்கு தெரியுமா? அதுல 98% பிரசங்கமும் இப்ப பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற உங்க போதகர் வாயிலிருந்து இந்த தேவாலயத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆலயத்தில் அவருடைய வாசஸ்தலம், அவர் இங்க தங்கி இருக்கிறார். நான் நம்புகிறேன். ஆராதிக்கும் பொழுது உங்க பக்கத்தில் அவருடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அவர் கருப்பா சிவப்பா, அவர் தாடி வச்சவரா தாடி வைக்காதவரா, அவர் நீண்ட கருத்த முடிய வெளுத்த முடியா தெரியாது எத்தனை பேர் அவருடைய வாசஸ்தலத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறீங்க? அவருடைய மகிமை இந்த இடத்துல தங்கி இருக்கிறத எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? சர்ச்சில் வந்து கலபலன்னு பேச தெரியுமா? நம்ம ஊரு காரியம், குடும்ப காரியம், வம்பு எல்லாம் இதுக்குள்ள பேச தெரியுமா? பேசக்கூடிய இடம் அல்ல, டான்ஸ் ஆடக்கூடிய இடம் இல்லது. ஒரு முட்டூசி கீழே பின்னூசி கீழே விழுந்தால் இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் என்ன கேட்கணும்? அது தெய்வ பிரசன்னம். அதனால் இந்த காலையிலே அப்படிப்பட்ட ஒரு உணர்வுடைய ஜனமாக இந்த ஆண்டு நீங்கள் இந்த தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 1 நாளாகமங்களின் புத்தகம் 29 அதனுடைய 3ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்களே. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே, பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். சலமோன், அப்பா எவ்வளவோ ஆலயத்துக்கு வேண்டி சொருபித்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன கொடுக்கிறானா? பொன்னையும் வெள்ளியும் என்னுடைய ஆலயத்துக்கென்று. நல்ல வேளை இதுவரை நம்ம சர்ச்சில் பொன்னும் வரல, வெள்ளியும் வரல, காணிக்கையில் விழுந்திருக்கு. இன்னைக்கு காலையில் ஒருவேளை நீங்கள் பொன்னையும் கொண்டு போடாட்டையும் வெள்ளியை கொண்டு போடாட்டையும் நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிறதுல அதை நல்லதை கொடுங்கள். அது நல்லதை, அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு வீண் செலவுகளிலிருந்து அது உங்களை தப்புவிக்கும் என்பதை இந்த காலையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சலமோன், ஒரு தாவீது
அவங்க அனுபவம் என்கிறது ஆலயத்துக்கு கொடுத்தும், ஆலயத்தை நேசித்தும், ஆலயத்தில் ஒரு வேலை செய்ய ஒரு தட்டு இல்லாமல் முட்டு இல்லாமல் செய்வதற்கான பணிகளுக்காக எவ்வளவு சாக்ரிஃபிகேஷன் பண்ணின ஒரு குடும்பமாகும் இந்த தாவீதினுடைய குடும்பம். இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களில் வீட்டை எவ்வளவெல்லாம் மோடிஃபிகேஷன் பண்ணதும் அழகு பார்க்குறோம், சந்தோஷம். ஆனால் நீ தேவாலயத்தை அவ்வளவு நேசித்து, அந்த பிரசன்னம் இருக்கிற அந்த இடத்தை நேசித்து பாருங்க, வருகிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லுகிறேன். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 கொரிந்தியர் 5:1-2 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய பாருங்க, இப்போ சொன்ன இந்த தேவாலயத்தினுடைய இந்த வீடு அழிஞ்சு போயிடும். இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு முன்ன நின்னாரு. இது எத்தனை நாளுக்குள்ள? 3 நாளைக்குள்ள ஒரு கல்லின் மேல் இல்லாதபடி என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். அவரு சொன்னதா அவங்களுக்கு விளங்கலை. அது ஒரு குற்றமா அவனும் எல்லாம் கொண்டு வந்தானுங்க. தேவனால் கட்டப்பட்ட, சொல்லுங்க, கைவேலை இல்லாத நித்திய வீடாகிய பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இந்த பூமியில் இப்படி இருக்க சொல்ல கருத்தவனையும் வெளுத்தவனையும், வண்ணம் கூடினவனையும் குறைந்தவனையும், மேல் ஜாதியும் கீழ் ஜாதியும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரே இரத்தத்தில் தோன்றப்பட்டவர்கள் என்று படிப்பிக்கிற இந்த புத்தகத்தில் இங்கே நீங்கள் ஒரு ஃபெலோஷிப்போடு தேவனை ஆராதிக்காவிட்டால் கைவேலை இல்லாத இடத்துக்கு யாரும் போக முடியாது. இங்க பூமியில் ஆராதனை நிழல், பரலோகத்தின் ஆராதனையினுடைய பொருள். பூமியின் கூடாரமாகிய நம்முடைய வீடு, இந்த பூமியில் இருக்கிற நீங்க கட்டின வீடு, உங்க சரீரமாகிய ஆலயம் இடிஞ்சு போயிடும், இல்லாம ஆயிரும். கைவேலை இல்லாத நித்திய பரலோகத்தின் வீடு நமக்கு உண்டு. 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து பரம வாசஸ்தலத்தை மிகவும் கரங்களை தட்டி, ஓ பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார், எனக்கு ஒரு வாஞ்ச, அந்த இடத்துல அவரை போய் ஆராதிப்பேன். அதான் பாடல் பாடின ஃபாதர் பெர்கமன்ஸ் சொன்னாரு, அவரை தொட்டு தொட்டு பார்ப்பேன். என்ன செய்வேன்? தொட்டு தொட்டு பார்ப்பேன். அவர் கையில அந்த ஆணி படுதா ஏற்று அந்த கையை நான் அங்க போய் பார்ப்பேன். இந்த பூமியில இந்த தெய்வத்தை ருசித்தவனுக்கு மாத்திரம்தான் நித்திய வீட்டில் அந்த இடத்துல வாசம் செய்து அவரோடு வாசம் பண்ண முடியும். 52 மறக்கக்கூடாது. எத்தனை? 52-1 இருக்கிற 51 வாரத்தில் இப்போ உங்கள் வீட்டில் இருந்து யாரெல்லாம் சபைக்கு வரலையோ அவங்ககிட்ட போய் சொல்லணும், நான் ஒரு பொருத்தனையோடு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். அடுத்த வாரம் 8:25 நம்ம எங்கே இருக்கணும்? குடும்பமா. எப்படி? குடும்பமா நான் இருக்கணும். நான் இங்கே இப்படி இருந்தேன்னா பரலோகத்தில் நாங்கள் அங்கே போய் இருப்போம். யாரும் கைவிடப்படாதபடிக்கு ஆலயத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாய் மாற கர்த்தர் உங்களை குடும்பமாக அழைக்கிறார். இந்த வார்த்தையினால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைக்காய் நன்றி. வார்த்தையின் மறைப்பொருளை விளம்பி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். பிரிகிறோம். நேசக்கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.